வணக்கம். இன்னைக்கு நற்றினையில நம்ம 291வது பாடல் பார்க்க போறோம். நெய்தல் திணை. ஆனா இதை எழுதினது கபிலர். கபிலருடைய பாடலாக இது வருகிறது. இது நெய்தல் அப்படிங்கிறதுனால இரங்கல், இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்க பாணன் பரத்தை வயிறு பிரிந்த தலைவன் பாணனை தூதாக அனுப்புகிறான். அவளோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வா, ஏன்னா இப்ப அங்க இருந்து கிளம்பி இங்க வரணும், வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால. அப்போ தலைவியினுடைய அழகு கெட்டிருப்பதை, அவனுடைய தலைவனுடைய பிரிவினால தலைவி உடல் நலம் இழந்து அழகு கெட்டிருப்பதை நீ ஒரு தடவையாவது அவன்கிட்ட போய் சொன்னியா? அவன்கிட்ட நீ சொல்லவே இல்லை இல்லையா? அங்க இருந்து மட்டும் இங்க தூதா வரியே, இங்க இருந்து போய் நீ சொல்ல வேண்டாமா? அவளுடைய தலைவி அவனுக்காக காத்திருந்து தன்னுடைய நலன்களை இழந்து கொண்டிருக்கிறாள் என்பதை நீ சொன்னியா அப்படின்னு சொல்லி தோழி கேட்பது போல அமைந்த ஒரு பாடல். இது என்ன ஓமையா சொல்றாரு கபிலர் அப்படின்னா, அப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முதல்ல போர் எடுக்கும் போது, போர் புரிவதற்கு முன்னாடி முதல்ல ஆணிரைகளை கவர்ந்து கொண்டு வந்து விடுவார்கள். அந்த வெற்றி புழிஞ்ச இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, புறத்திணையில நம்ம பார்க்கிறது. முதல்ல போய் ஆணிரைகளை கவர்ந்து கொண்டு வந்து விடுவார்கள். அதுக்கப்புறம் இவங்க போய் ஆணிரையை மீட்பதற்கு போவாங்க. அப்படிதான் போர் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறும். அப்போ இங்க மலையமான் திருமுடிக்காரி போய் ஒரு நாட்டினுடைய ஒரு ஊரினுடைய ஆணிரைகளை கவர்ந்து கொண்ட போது, அந்த ஆணிரைகளுக்கு உரியவர்கள் எவ்வளவு கவலையுற்று இருப்பார்களோ அதே போல நலன் குன்றி கவலையுற்று இருப்பார்களோ அது போல தலைவி இருக்கா இல்லையா? அது போய் நீ சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி, நீ இங்க பார்த்து அங்கிருந்து இங்க சொல்றியே, இங்க இருந்து பார்த்ததை நீ சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறது போல இந்த பாடல் அமைந்திருக்கு. நீர் பெயர்ந்து மாறிய செறி சேற்று அள்ளல் நெய் தலை கொழுமீன் அருந்த இனக்குறுகு குப்பை வெண்மணல் ஏரி அரைசர் ஒன் படை தொழுதியின் தொகுதியின் இலங்கித் தோன்றும் தன் பெரும் பவ்வ நீர் துறைவர்க்கு நீயும் கண்டாங்கு உரையாய் கொண்மோ பான மாயிரு முள்ளூர் மன்னன் மாவூர்ந்து எள்ளி தரிய இனநிறை பல் ஆண் கிழவரின் அழிந்த இவள் நலனே. முதல்ல வரக்கூடிய 5 வரி இப்படிப்பட்ட துறையை சேர்ந்தவனாகிய தலைவன் அவனுடைய பாணனே அப்படின்னு வருது. என்ன எப்படிப்பட்ட துறைவன் அப்படின்னா, வயல்களில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் இப்பொழுது நீங்கி விட்டது. நீர் ஓடிடுச்சு. அப்ப வெறும் சேரா இருக்கு. அப்ப அந்த சேற்றுல இவ்வளவு நேரமாக இருந்த மீன்கள், நன்றாக கொழுவிய மீன்கள் இப்ப துள்ளி குதிக்குது. அந்த சேற்றுல துள்ளி குதிக்குது. அதை கவர்வதற்காக, கொழுத்த அந்த மீன்களை கவர்வதற்காக குருகுகளுடைய வரிசை அந்த வயலை ஒட்டி இருக்கக்கூடிய கொஞ்சம் மேடாக இருக்கக்கூடிய மணல் மேட்டுல நின்னுட்டு, மணல் குப்பைனாலே குவியல் அப்படிங்கிற அர்த்தம் தான். இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற குப்பைங்கிற பொருள் சங்க இலக்கியத்துல கிடையாது. அது குவியல் அப்படிங்கிறதுக்கு குப்பை. அந்த மணல் மேடு மேல ஏறி நின்று கொண்டு, ஏன்னா கீழே நின்று பார்த்தா தெரியாது கரெக்டா மீன் எங்க இருக்கு அப்படின்னு. இது மணல் மேடுகளை போல இருக்கக்கூடிய அந்த குவியல்ல ஏறி நின்று அந்த குருகுகள் வரிசையாக நின்று பார்க்கின்றன, எட்டி பார்க்கின்றன. கரெக்டா அந்த சேத்துல இருந்து மீன் துள்ளி வரும், அதை எப்படி கவ்விக்கொள்ளலாம் என்று. அதனுடைய கொக்குகளுடைய தலை வெள்ளை நிறமுடையதாக இருக்கிறது. போருக்கு போகிறவர்கள் வெள்ளை நிறை துணியை தலையில கட்டி கொண்டு போவார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பை இங்க உரையாசிரியர்கள் கொடுக்குறாங்க. வெள்ளை துணியை தலையில கட்டிட்டு போவாங்களாம். மேபி ஒருவேளை வெயிலுக்காக அப்படி ஏதாவது இருக்குமா தெரியாது. அப்படி அப்போ இப்ப வரிசையா அந்த கொக்குகள் அந்த மணல் மேட்டு மேல, வயல்வெளி சேற்றுகளுடைய மேட்டுக்கு மேல நிக்குது, வரிசையா நிக்குது. அது பார்ப்பதற்கு காலாட்படை வீரர்கள் நிற்பதை போல இருக்கலாம். போருக்கு தயாராக இருக்கக்கூடிய காலாட்படை வீரர்கள் நிற்பதை போல இருக்கக்கூடிய துறையை சார்ந்தவனாகிய தலைவனுடைய பாணனே அப்படிதான் நம்ம சொல்றான். நீர் பெயர்ந்து மாறிய செறி சேற்று அள்ளல். நீர் பெயர்ந்து, நீர் நீங்கி விட்டதன் காரணமாக சேராக செறிந்திருக்கக்கூடிய அந்த வயல்வெளியில் நெய்த்தலை கொழுமீன் அருந்த, நன்றாக கொழுவிய நெய்த்தலைனா நன்றாக கொழுப்பு மிகுந்திருக்கக்கூடிய, அது நல்ல கொழுன்னு இருக்கிற மீன், அதை அருந்துவதற்காக, அதை உண்பதற்காக இனக்குறுகு குப்பை வெண்மணல் ஏரி. இனக்குறுகு, இந்த கொக்குகளுடைய இனம் ஒரு வரிசையாக பக்கத்துல இருக்க கூட குவியலாக இருக்கக்கூடிய மணல் மேட்டின் மேல் ஏறி நின்று கொண்டு அரைசர் ஒன்படை தொழுதியின் இறங்கி தோன்றும். ஒரு அரசனுடைய காலாட்படையினுடைய தொகுதி நிற்பதை போல, வரிசையாக நிற்பதை போல தோன்றக்கூடிய தன் பெரும் பவ்வம்னா கடல், கடலை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரையினுடைய நெய்தல் என்பதனால கடற்கரை ஊரினுடைய தலைவனுடைய பாணனே நீயும் கண்டாங்கு உரையாய். நீ பார்த்ததை அப்படியே சொல்லுவியா? ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிற? பார்த்ததை சொல்லணும்னா இங்க நடந்ததையும் நீ சொல்லணும் தானே. நீ நம்ம முன்னாடி கூட குறுந்தொகையில ஒரு பாட்டு பார்த்திருக்கோம், காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு. கண்டதை சொல்லு, நீ ஏதாவது சேர்த்தெல்லாம் நீ சொல்ல வேண்டாம், கண்டதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி. கண்டாங்கு உரையாய் கொண்மோ பானை, பானை நீ சொன்னியா? சொல்லல. இப்ப மட்டும் அவனுக்காக அங்கிருந்து
வாயில் நேர்வதற்காக வந்திருக்கிறாயே. இவளுடைய அழகு எப்படி ஆச்சு அப்படின்னா, இரு முள்ளூர் மன்னன், முள்ளூரை சேர்ந்தவனாகிய மன்னனாகிய இங்கு திருமுடிக்காரி அப்படின்னு சொல்றாங்க. திருமுடிக்காரி ஊர்ந்து தன்னுடைய விலங்கு குதிரைகளின் மேல் ஊர்ந்து சென்று, குதிரையோ யானையோ அதன் மேல் ஊர்ந்து சென்று எள்ளி தரிய இனநிறை, மிகப்பெரிய ஒரு ஆண் ஆவினுடைய கூட்டத்தை அவன் கவர்ந்து கொண்டு வந்து விட்டான். இன்னொரு நாட்டில இருந்து, இன்னொரு பக்கத்து ஊர்ல இருந்து போர் புரிய போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாக மிகப்பெரிய ஒரு ஆணிரையை அவன் இரவு நேரத்தில் கவர்ந்து கொண்டு வந்து விட்டான். பல்லாண் கிழவரின் அழிந்த இவள் நலனி. அந்த பல ஆணிரை கூட்டத்தை உடையவர்களுடைய இப்ப தலைவர்கள், அந்த மன்னனோ அந்த தலைவனோ அந்த குறுநில மன்னனோ அவனுடைய மனசு இப்ப எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய ஆணிரை கூட்டத்தை, ஏன்னா ஒரு வேளாண் சமூகத்துல ஆணிரை தான் முக்கியமான செல்வம் இல்லையா? நிலமும் அந்த ஆணிரையும் தான் முக்கியமான செல்வம். அதை கவர்வது என்பது அவர்களுடைய அடிப்படையான அடிமரத்தையே வெட்டுவதை போன்றதாகும். அதனால இங்க அப்படி எதுவுமே இல்லாத கையற்ற நிலையில இருக்கக்கூடிய இவளுடைய நலன் இப்படி கெட்டு போயிருக்கிறது என்பதை, இப்படி அழிந்து அந்த ஆணிரைகளை கவர்ந்து கொண்டு சென்று விட்ட ஒரு குறுநில மன்னனுடைய மனதை போல இருக்கிறது என்று நீ சொல்வாயா? ஏன் சொல்லலாத? இப்ப மட்டும் நீ தலைவனுக்கு தூதாக வந்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லி தோழி பாணனை பார்த்து கேட்கிறான். அதுதான் இந்த பாடல். சரி, ஒரு தடவை பாட்டை பார்த்துருவோம். நீர் பெயர்ந்து மாறிய செரி சேற்று அள்ளல், நெய்த்தலை கொழுமீன் அருந்த இனக்குறுகு, குப்பை வெண்மணல் ஏரி அரைசர் ஒன்படை தொகுதியின் இலங்கி தோன்றும், தன் பெரும் பௌவ நீ துறைவர்க்கு நீயும், கண்டாங்கு உரையாய் பொன்மோ பான, மாயிரு முள்ளூர் மன்னன் மாவூர்ந்து எல்லித்தரிய இனநிறை பல்லான் கிழவரின் அழிந்த இவள் நலனி. சரி, அழகான பாட்டு. அடுத்த பாட்டுக்கு போலாம். 292. இங்க தலைவன் இரவு நேரத்துல வருகிறான், இரவு குறியில வருகிறான். அவன் வரக்கூடிய வழி என்பது அருமையானது. இந்த மாதிரியான பொருண்மை அமைந்த பாடல் நிறைய நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரியான ஒரு பாடல் தான், நல்வேட்டனாருடைய பாடல். இரவு நீ வருகின்ற வழி அருமை உடைத்ததாக இருக்கிறது. நீ ரொம்ப தைரியசாலி, வீரன் தான். எல்லா இருந்தாலும் நீ வரக்கூடிய வழியினுடைய ஏதத்தை நினைத்து நாங்கள் துன்புறுகிறோம். என்னுடைய உயிரே போவதை போன்ற துன்பத்தை நான் அடைகிறேன் அப்படின்னு தலைவி சொல்வதை போல இங்க தோழி தலைவன் கேட்க சொல்கிறார். இரவு குறி மறுத்தது. இரவுல நீ வராது, இனிமே நீ வர வேண்டாம் இரவுல. இப்ப இரவுல வராதுன்னு சொல்லுவா முதல்ல, அப்புறம் பகல்லையும் வராதுன்னு வா. 2 வேளையும் வர முடியாது, எச்சரிக்கப்பட்டோம், விரைவில் திருமணம் செய்து கொள் அப்படிங்கறதுதான் அதனுடைய உச்சபட்ச வேண்டுகோளாக இருக்கும். சரி, இங்க அவன் வருகின்ற வழியை பற்றிய ஏதம் தான் இந்த பாடல். நெடுந்தன் ஆரத்து அலங்கு சினை வளர்ந்த பசுங்கேழ் இளைய நறுங்கொடி தமாலம், தீன் தேன் கொள்பவர் வாங்குபு பரியும், யாழர் வைப்பின் காணம் என்னாய், களிறு பொற கரைந்த கயவாய் குண்டுகரை, ஒளிருவான் பளிங்கொடு செம்பொன் மின்னும், கருங்கண் கான்யாற்று அருண்சுழி வழங்கும், கராம் பேனாய் இரவரின் வாழேன் ஐய மைக்கூர் பணியே. மைக்கூர்னா துன்பத்தை தரக்கூடிய இந்த துன்பமான, அதாவது துன்பத்தை மிகுதியாக செய்யக்கூடிய இந்த இரவு வேளையானது என்னுடைய உயிரை போக்குவதாக இருக்கிறது. இருள் செறிந்த பனிக்காலத்துல நீ இப்படிப்பட்ட வழியாக வருகிறாய் அப்படின்னு சொல்றான். எப்படிப்பட்ட வழி அப்படின்னா, நெடுந்தன் ஆரத்து, தன்னா குளிர்ச்சியான, நீண்டு குளிர்ச்சியாக வளர்ந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய கிளைகளை உடைய, அலங்கு சினை வளர்ந்து பெரிய கிளைகளை உடைய சந்தன மரங்களின் மேல் தமால கொடிகள் படர்ந்திருக்கின்றன. சந்தன மரத்தினுடைய உச்சியில தேன் கூடுகள் இருக்கின்றன. அந்த தேன் கூடுகளை பறிப்பதற்காக ஏறக்கூடிய காணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சந்தன மரத்தின் மேல ஏறும்போது இந்த தமால கொடி அதை மரத்தை சுத்தி இருக்கு, அதை பிடுங்கி எடுத்து கீழே போட்டுடுறாங்க. நெடுந்தன் ஆரத்து அலங்கு சினை வளர்ந்த பசுங்கேழ் இலை, நன்றாக நிறம் பசிய நிறம் பொருந்திய, கேழ்ன நிறம் பசிய நிறம் பொருந்திய நறுங்கொடி, அழகான அந்த கொடி தமால கொடி சுற்றி இருக்கிறது அந்த சந்தன மரத்தை. அதை பிடுங்கி எடுத்து போட்டுட்டு தேன், அவங்க மரத்து மேல ஏற, அவங்களுக்கு கொடியை பிடுங்கணுங்கிற எண்ணம் கிடையாது. ஆனால் அவங்க மரத்து மேல ஏறி தேன் அடியை எடுக்க போகும்போது அந்த தமால கொடி காலில் சுற்றுவதனால அவ எப்படி போட்டுடுறாங்க. தீன் தேன் கொள்பவர் வாங்குபு பரியும், இந்த பிடுங்கி போட்டு விடக்கூடிய யானர் வைப்பின் காணம் என்னார். யானர்னா புது வருவாய். இந்த காடுபடு பொருள்கள் என்பது எப்ப பார்த்தாலும் கிடைச்சிட்டே இருக்கக்கூடியதான். ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். ஒண்ணு தேன் கூடு, அல்லது கிழங்கு, அல்லது மரத்திலிருந்து மரத்தை வெட்டுவது, மூங்கில், ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், மூங்கில் அரிசி. அதனால யானர் என்பது புது வருவாய். இப்படிப்பட்ட புது வருவாயை உடைய காட்டு வழியாக நீ வருகிறாய்.
அப்ப என்ன அர்த்தம்னா காணவர்கள் எப்ப வேணாலும் அங்க இருப்பாங்க, பொண்ணை பார்ப்பாங்க. இது ஒரு அலருக்கு வழி ஆகும். அந்த மாதிரி அதுவும் ஒண்ணு இருக்கு. களிறு போற கரைந்த கயவாய் குண்டு கரை. அங்க இருக்கக்கூடிய அந்த காட்டு வழியில வரக்கூடிய வழியில அந்த ஆற்றங்கரைகள்ல அந்த காட்டு வழியாக காட்டாறு ஓடுகிறது. அந்த காட்டாறினுடைய கரை சரியா இருக்காது. ஏனென்றால் அங்கு தண்ணீர் அருந்த வரக்கூடிய களிறுகளினால் அந்த மணல், அந்த அதனுடைய கரையானது அப்படியே அழுந்தி அழுந்தி அது உடைஞ்சு போயிருக்கும். இந்த களிறு வந்து காலை வச்சு நசுக்கி அதை வந்து அப்படியே உடைச்சிருக்கும் அதை. அப்ப அந்த கரையும் சரியா இருக்காது, ஆற்றினுடைய கரையும் சரியா இருக்காது. நம்ம நிறைய இந்த மலை பிரதேசங்கள்ல போனோம்னா அவங்க வந்து அகழி வெட்டி வச்சிருப்பாங்க. யானை வந்து இந்த சைடு வரக்கூடாது அப்படின்னு அகழி வெட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க யானை வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலியானது. நீங்க என்ன மாதிரி வேலி போட்டாலும் என்ன தடைகளை உண்டு பண்ணினாலும் அது எப்படி உடைக்கிறதுன்னு அதுக்கு தெரியும். அது எப்படியாவது அது வந்து அந்த கரையை வந்து பள்ளம் தோண்டி வச்சிருந்தீங்கன்னா அந்த கரையை காலால உடைச்சு 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 அதை மணல் மீட்டா ரொப்பிட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து தாண்டி வந்துருவது. அதனால வந்து யானைகள் வந்து இங்க அந்த கரையை உடைக்கின்றன. அது அப்படி யானையினுடைய கால் பட்டு உடைந்த அந்த கரைகள்ல பளிங்கும் பொன்னும் மின்னுகின்றன. அப்படிப்பட்ட ஆறு அது. அந்த ஆற்றினுடைய கரையில, காண ஆற்றினுடைய கரைகள்ல பொன்னும் தங்கமும் மின்னுகின்றன. அப்ப இதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. ஆனால் நீ வரக்கூடிய வழி அந்த காட்டு ஆறுல கராம்னா முதலைகளும் வதிக்கின்றன. இப்போ இந்த பக்கம் காணவர்கள் தேனெடுப்பதற்காக ஏறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து நீ அந்த பக்கமா வந்தீங்கன்னா நீ அரசகுமரன் என்று உன்னை எண்ண மாட்டார்கள். நீ ஒரு ஊரினுடைய தலைவன் என்றெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நீ யாரோ புதியவன் என்று அவர்கள் வில்லால் உன்னை கொன்று விடக்கூடும். அல்லது நீ காணியாற்றை கடந்து வருகிறாய் என்றால் அங்க களிறு இருக்கிறது. அந்த களிறு மிதித்து காட்டினுடைய அறைகள் சிதைந்து போயிருக்கின்றன. அந்த அந்த ஆற்றுல முதலைகள் வசிக்கின்றன. இப்போ கரை உடைஞ்சு போச்சுன்னா முதல்ல வெளியே வந்துருச்சுன்னா அதுவும் ஆபத்து தான். கருங்கற்காணியாற்று அருள் சுழி வழங்கும் கராம் பேனாய். அந்த காணியாறு சுழிகளை உடையது. கரண்ட், அதனுடைய வாட்டர் கரண்ட்டும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதோட முதலைகளும் அதுல வசிக்கிறது. இப்படிப்பட்ட வழியாக நீ இரவு நேரத்துல வழிகிறாய். அதுவும் மைக்கூர் பணியே, துன்பத்தை தரக்கூடிய இரவும் பணியும் சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல நீ வருகிறாய். இதை என்னால் தாங்க முடியவில்லை. வாழேன் ஐய. அது ஒவ்வொரு நாளும் நீ வரதை நினைச்சு எனக்கு உயிர் போயிட்டு உயிர் வரா மாதிரி இருக்கு. அதனால இரவுக்குறியில நீ இனிமே வர வேண்டாம். முடிஞ்சா பகல்ல வா. இல்ல இனிமே பகல்லையும் வராத. அலர் தூற்றுகிறார்கள், பகல்லையும் வராத. வேற வழியில திருமணம் செய்து கொள். அவ்வளவுதான். சோ அதுதான் இந்த பாடல். நல்வேட்டனார் எழுதிய பாடல். குறிஞ்சித்திணை தோழி கூற்று. பாட்டை ஒரு தடவை பார்ப்போம். நெடுந்தன் ஆரத்து அலங்கு சினை வளர்ந்த பசுங்கேழ் இளைய நறுங்கொடி தமாலம் தீந்தேன் கொள்பவர் வாங்குபு பரியும் யானர் வைப்பின் காணம் என்னாய். களிறு பொற கரைந்த கயவாய் குண்டுகரை ஒளிருவான் பளிங்கொடு செம்பொன் மின்னும் கருங்கண் கான்யாற்று அருண்சுழி வழங்கும் கராம் பேனாய் இரவரின் வாழேன் ஐய மைக்கூர் பணியே. சரி, இந்த பாடல். அடுத்த பாடல் பாலைத்திணையினுடைய பாடல். கயமனார் எழுதியது. கயமனாருடைய பாடல்கள் நிறைய பாடல்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இங்க வந்து தலைவி உடன்போக்கு சென்று விட்டாள். தலைவனோடு உடன்போக்கு சென்று விட்டாள். அவன் வேற ஊர்க்காரன். ரொம்ப அழகான மொழி பேசி, இனிமையான மொழி பேசி என்னுடைய மகளுடைய மனதை கவர்ந்து அவளுடைய நாட்டுக்கு அவன் கூட்டி சென்று விட்டான். இப்போ இங்க வந்து அவள் தான் போயிட்டா. அவளுடைய தோழிகள்லாம் இங்க விளையாடிட்டு இருக்காங்க. அந்த தோழிகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவன் நினைவுக்கு வரா. அவளுடைய அழகான அந்த பூ போன்ற கண்களும் தோழிகள் எல்லாம் விளையாடுறா. இப்போ அவ அந்த தோழிகளோட விளையாடிட்டு இருந்தா எத்தனை நாளா. அவ போயிட்டா. தோழிகள் இங்க விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய நெஞ்சம் அப்படியே விம்முகிறது, நடுங்கி விம்முகிறது. நான் எப்படிப்பட்ட ஒரு துயரத்தை அடைகிறேன் அல்லவா, அதே துயரத்தை அந்த பையன் இல்லையா, யார் கூட்டிட்டு போனானோ அவனுடைய தாய்க்கும் இதே போன்ற ஒரு துன்பம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க தாய் சொல்றா. இது சாபம் கொடுக்கிற மாதிரிதான். ஆனால் நான் அடைந்த துன்பத்தை அவனுடைய அன்னையும் அடைய வேண்டும். அது வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு கொஞ்சம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து தன்னுடைய ஊருக்கு தான். உடன்போக்குல நம்ம பார்த்தோம்னா எங்கேயுமே தலைவனை கூட்டிட்டு வரா மாதிரிலாம் இல்ல. தலைவன் தன்னுடைய ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறான், அவ்வளவுதான். அப்புறம் அவ திரும்பி எப்ப வருவா, வந்தாளா, வரலையா, இல்ல இவங்க போய் பார்த்தாங்க, இவங்க போய் பார்த்த கதைகள் தான் நிறைய இருக்கு. அவ திரும்பி வந்த கதைகளே இல்ல. நம்ம சங்க இலக்கியத்துல பார்த்தோம்னா திரும்ப அவ தாய் வீடு வரா அப்படிங்கிற இதுவே இல்ல. அங்க போயிட்டானா அவளோட வீடு அது, அந்த வீட்டுக்கு தான் போய் இவங்க பாக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம படிக்கல அந்த மாதிரி இல்லையா. தாய் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மகள் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு இதையும் நம்ம படிக்கல. அந்த வழக்கம் இருந்திருக்கலாம், இல்ல அந்த பாடலாக அது எழுதப்படவில்லை. சரி, இங்க வந்து நான் அடைந்த துன்பத்தை அவனுடைய அன்னையும் அடைய வேண்டும், அவ்வளவுதான். அதான் இந்த பாடல்.
கைமனாருடைய பாடல். மணிக்குரல் நொச்சி தெரியல் சூடி பலிக்கள் ஆர் கை பார் முது குயவன் இடுபலி நுவலும் அகந்தலை மன்றத்து விழவு தலை கொண்ட பழவிரல் மூதூர் பூங்கண் ஆயம் காண்டொரும் எம்போல் பெரு விதுப்புருக மாதோ எம்மில் பொம்மல் ஓதியை தன்மொழி கொழியி கொண்டு உடன் போக வலித்த வன்கண் காளையை ஈன்ற தாயே. ரொம்ப சாமர்த்தியமானவன் தான். பொம்மல் ஓதி, அழகான அடர்ந்த கூந்தலை உடையவளாகிய என்னுடைய இளைய மகள். அவளை எம்முடைய வீட்டில் இருந்த பொம்மல் ஓதி, அழகான நீண்ட கூந்தலை உடையவளாகிய என்னுடைய மகளை தம்மொழி கொழி, என்ன சொன்னான்னு தெரியல, என்ன சொல்லி மயக்கனான்னு தெரியல. அவன் கூடவே போயிட்டாளே அவ. இவ்வளவு நாள் இங்கேயே இருந்தவ, விளையாடிட்டு இருந்தவ, அவன் என்ன சொன்னான் என்று தெரியவில்லை. தம்மொழி கொழியி கொண்டு உடன் போக வலித்த என்றால் இழுத்து கட்டி இழுத்து கொண்டு போதல், அல்லது கூட கூட்டிக் கொண்டு போதல். கொண்டு உடன் போக, கூடவே போகும்படியாக அவன் என்ன சொன்னானோ தெரியாது. அந்த அளவிற்கு ஏதோ சாமர்த்தியமா அவன் பேசியிருக்கான். அதனாலதான் அவன் கூடவே போயிட்டான். கொண்டு உடன் போக வலித்த வன்கண் காளையே, நல்ல வலிமையானவன் தான் அவன். காளை அப்படின்னா நல்ல வளர்ந்தவன். இது சிறு பெண், அவன் நல்லா வளர்ந்த ஒரு காளை. வன்கண், அவனுக்கு நல்ல சாமர்த்தியம் இருக்கிறது. இல்லைன்றால் தைரியமாக இந்த ஊருக்குள்ள வந்து இப்படி ஒரு இனிய மொழிகளை பேசி ஒரு பெண்ணை இப்படி கவர்ந்து கொண்டு போகிறான் என்றால் அவன் ரொம்ப வன்மையுடையவன் தான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. வன்கண் காளையை ஈன்ற தாயே, அவனை பெற்றிருப்பாள் அல்லவா ஒரு அன்னை, அவளுடைய நெஞ்சம் கலங்க வேண்டும். எப்படி என்னுடைய நெஞ்சம் கலங்குகிறதோ அப்படி. இங்க ஊர்ல விழா கோலம் போன்றிருக்கிறது. அந்த விழாவை தான் முதல்ல சொல்றாங்க. மணிக்குரல் நொச்சி தெரியல் சுடி. தெரியல்னா மாலை. மணிக்குரல் நொச்சி, நன்றாக மணி போன்ற நிறமுடைய நொச்சியினுடைய பூங்கொத்துகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து கட்டி ஒரு மாலையாக ஆக்கியிருக்கிறார்கள். மணிக்குரல் நொச்சி தெரியல் சூடி, அந்த மாலையை சூடிக்கொண்டு பலிக்கள் ஆர் கை பார் முது குயவன், முதுமையான அந்த குயவன், அந்த ஊரில் இருக்கக்கூடிய குயவர்கள். இந்த குயவர்களுடைய சமூக பண்பாட்டு நிலைமை என்ன அப்படிங்கிறது இது ரொம்ப, இந்த பாட்டுல இந்த ஒரு வரிதான் வருது. அந்த ஊரினுடைய விழாவிற்கு அழைக்கக்கூடிய அந்த காக்கைகளுக்கு பலியாக கொடுக்கக்கூடிய உணவை எல்லாம் வீசி எறிந்து விழாக்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய குயவன் அப்படின்னு இருக்கிறது. அப்போ ஒரு முக்கியமான ஒரு பங்கு அவங்களுக்கு இருந்திருக்கு ஊரினுடைய. இப்ப நம்ம பழைய சமூக அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு குடிக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகளை அவங்க பகிர்ந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு ஊரினுடைய விழா என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும். இந்த வேலையை அவங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து பலி கள்ளார் கைப்பார் முது குயவன் இடுபலி நுவலும் அகந்தலை மன்றத்து, அகன்ற அந்த மன்றத்திலே இப்படி இந்த பலி கொள்ளக்கூடிய பொருட்களை எல்லாம் வீசி எறிந்து அந்த முது குயவன் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான். விழவு தலை கொண்ட பழவிரல் முதுர். எங்களுடைய ஊர் பழவிரல், பழமையான வீரம் பொருந்திய ஒரு சாதாரண ஒன்னும் ஊர் கிடையாது. நல்ல வீரம் செறிந்திய பழைய குடிகள் செறிந்திருக்கக்கூடிய ஊர். அந்த ஊர்ல இப்ப விழா இருப்பதனால அந்த பெண்கள் எல்லாம் இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய தோழிகள் எல்லாம், தலைவனுடைய தோழிகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பூங்கண் ஆயம், ஆயம்னா தோழியர் கூட்டம். பூ போன்ற அழகிய கண்களை உடைய அந்த ஆயர் கூட்டத்து பெண்கள் எல்லாம் இப்பொழுது, அவள் இல்லாம இப்ப இத்தனை நாளும் அவளும் அவங்களோட தான் விளையாடிட்டு இருந்தா. நான் இங்க இருந்து பாத்துட்டு இருப்பேன், அவங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்ப அவ இல்ல, அவ வந்து அவனோட போயிட்டான். பூங்கநாயம் காண்டொரும், அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவள் இல்லாத வெறுமை எனக்கு தெரிகிறது. எம்போல் பெரு விதுப்புருக மாதோ. விதுப்புறுதல் அப்படின்னா நடுங்குதல். ஏதாவது ஒண்ணு துன்பத்தை நினைச்சுக்கிட்டா தேம்பும் இல்லையா, அழுகும் போது தேம்புறா மாதிரி. இங்க விதுப்புறுதல்னா உடம்பு ஃபுல்லா அப்படியே ஒரு நடுக்கம் ஓடி மறையிறது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அது கூட சாதாரண விதுப்புறு இல்ல, பெரு விதுப்புருக. நிறைய நான் எப்படி வந்து பெரு விதுப்புற்று இங்கே அலமந்து போகிறேனோ அதே போன்ற துன்பத்தை அவனுடைய தாயும், என்னுடைய மகளை கூட்டிக் கொண்டு போனானே ஒரு காளை, அவனுடைய தாயும் அடைய வேண்டும். அப்பதான் அவளுக்கு தெரியும் என்னோட கஷ்டம் என்னன்னு அப்படின்னு. இங்கே ஒரு தாய் தன்னுடைய மகனை உடன்போக்கு செல்ல விட்ட ஒரு தாய். உடன்போக்கு தவறில்லை, அவள் உடன் போனதை பத்தி அவளுக்கு எந்த விதமான ஒரு துன்பமும் இல்லை. ஏனென்றால் அது இயல்பாக நடக்கக்கூடியதுதான், அதை பற்றி இல்லை. ஆனால் இப்படி பிரிஞ்சு போயிட்டான், அவன் கூட்டிட்டு போயிட்டான். நடஞ்ச துன்பத்தை அவருடைய தாயும் அடையட்டும் அப்படின்னு சொல்லி இங்க தாய் சொல்கிறாள். தாய் மனை மருண்டு சொல்லியது, அதுதான் இந்த பாடல். பாட்டை ஒரு தடவை பார்த்துருவோம். மணிக்குரல் நொச்சி தெரியல் சூடி பலி கள் ஆர் கைப்பார் முது குயவன் இடுபலி நுவலும் அகந்தலை மன்றத்து விழவு தலை கொண்ட பழவிரல் முதூர் பூங்கநாயம் காண்டொரும் எம்போல் பெரு விதுப்புருக மாதோ எம்மில் பொம்மல் ஓதியை தன்மொழி கொழியி கொண்டு உடன் போக வலித்த வன்கண் காளையை ஈன்ற
தாய். சரி, 193 பாட்டு பார்த்திருக்கோம். அடுத்த பாடல் அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.